ஹாய் டு ஆல் எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சியாங் யாங் பீம்க்கு அவங்க அப்பா இறந்ததை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அவன் சீக்கிரமே காங்க மீட் பண்ணுறதுக்காக போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சன்யாங்க்கு கால் பண்ணி சொல்லுவான். அதை கேட்டதுமே சன்யாங் ரொம்ப ஷாக் ஆகுறா. நம்ம பையனுக்கு உண்மையெல்லாம் தெரிய போகுதேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்ப 30 வருஷம் கழிச்சு காங்க மீட் பண்றதுக்காக இப்ப சன்யாங் வந்திருக்கா. அவ்வளவு நாள் கழிச்சு இப்ப சன்யாங்க பார்த்ததும் காங் ரொம்ப எமோஷனல் ஆகுறான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே, உன் அப்பா இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சன்யாங் கிட்ட கேக்குறான். ஆனா சன்யாங் கிட்ட எந்த எமோஷனுமே தெரியல. அவ ரொம்ப கேஷுவலா பதில் சொல்றா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எங்க அப்பாவோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப காங்கும் அவன் சொல்றத பார்த்து, நீ சந்தோஷமா இருந்தாலே அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப சன்யாங் அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட பொண்ணா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்க வரும்போதுதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நான் 6 மாசம் கழிச்சுதான் கோமாவில இருந்து கண் முழிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கதா சொன்னாங்க. நானும் என் பிள்ளைய பாக்குறதுக்காக ரொம்ப ஆசையா வீட்டுக்கு போனேன். ஆனா என் பிள்ளை என்கிட்ட வராம என் புருஷனை கொண்டு அந்த கொலகாரங்கிட்ட தான் பாசமா போனான். அப்பதான் சொன்னாங்க, நான் கோமால இருந்து 6 மாசமும் அவன் தான் என் பிள்ளைய பாசமா பாத்துக்கிட்டான்னு சொல்லி. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் பிள்ளை என்கிட்ட க்ளோஸா இல்ல, அவன்கிட்ட தான் க்ளோஸா இருக்கான். அவனை என் புள்ள அவனோட அப்பாவா தான் பாக்குறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அவனோட உண்மையான அப்பாவோட சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சா என் பிள்ளையால தாங்கிக்க முடியாது. அதனால அவன்கிட்ட இது வரைக்கும் அவங்க அப்பா எப்படி இறந்தாருங்கிற விஷயத்த நான் சொல்லவே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்தாருன்னு தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவனுக்கு அவங்க அப்பா எப்படி இறந்தாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா இறந்த டைம்ல வந்த பேப்பரை பார்த்துட்டு நீ தான் அவங்க அப்பாவை கொன்ன போலீஸ்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப காங்க ஒரு மாதிரி பாக்குறா. அப்ப காங்குமே அவ என்ன சொல்ல போறாங்கிற மாதிரி தான் பாக்குறான். அப்ப அவ சொல்றா, என் பையன் உன்கிட்ட வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு நீ தான் காரணமான்னு கேட்டா நீ ஆமான்னு சொல்லணும். நீ வேற யார் பேரையும் சொல்லி என் பையனை கஷ்டப்படுத்த கூடாது. அதை சொல்லிட்டு போகதான் நான் இப்ப உன்னை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சன்யாங் சொல்றா. அப்ப காங்கும் அவ சொல்றதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ கிளம்பும் போது கூட காங் வெளியில வந்து அவளுக்கு சிரிச்சுக்கிட்டே கையெல்லாம் காட்டுறான். ஆனா சன்யாங் அவனை திரும்பி கூட பார்க்காம அவ பாட்டு கார்ல ஏறி வந்துருவா. ஆக்சுவலா இவ்வளோ நேரம் சன்யாங் காங் மேல பாசம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்திருக்கா. இப்ப காங்க தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப காருக்குள்ளே பயங்கரமா அழுதுட்டு வந்துட்டு இருக்கா. காங் கிட்ட இப்படி நடந்துகிட்டதெல்லாம் நினைச்சு இப்ப சன்யாங் சொன்ன மாதிரியே யாங் பீம் வந்து இப்ப காங்க பாக்குறதுக்காக காங்கோட ஆபீஸ்க்கே வந்துடுறான். வந்து இப்ப அவனோட அப்பா இறந்ததுக்கு நீங்க தான் காரணமாங்கிற மாதிரி இப்ப காங்க பார்த்து கேட்க காங்கும் ஆமான்னு சொல்றான். அதை கேட்டதும் இப்ப காங் மேல பயங்கரமா கோவப்படுறான். நீங்க எல்லாம் மனுஷன் தானா, இப்படியா இன்னொரு மனுஷன் சாகுற அளவுக்கு அடிப்பீங்க? உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், இதை இப்படியே நான் விட மாட்டேன், உங்களை பத்தின எல்லா உண்மையை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா காங்க திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதுக்கிடையில இப்ப யாங் பீம் அந்த சீரியல் மர்டர் கேஸ் ரிலேட்டடா கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே அவங்களோட பிரஸ் கம்பெனில சப்மிட் பண்ணிருப்பான். அந்த டீடைல்ஸ் எல்லாம் இப்ப ஜீவன் எடுத்து பாக்குறா. அப்படி பார்க்கும்போதுதான் அவளுக்கு அந்த கில்லர் கீவன்கிற விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா போலீஸ் ரெக்கார்ட்ல எல்லாம் அந்த கில்லரோட பேரு லீ யாங் வூங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப யாங் பீம் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ல அந்த கில்லரோட போட்டோவையுமே ஸ்டாப் பண்ணிருப்பான். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லீ யாங் வூங்கிறது கீவன் தாங்கிற விஷயமே இப்ப ஜீவனுக்கு தெரிய வருது. அது அவளால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா ஒரு நாள் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவளுமே காங்குக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. அந்த டைம்ல கீவன் இவளையே கொல்றதுக்காக துரத்தி இருப்பான். அப்ப நம்ம கூடவே ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நம்மளையே கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கிற மாதிரி தான் இவ யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த 8 வயசு பொண்ணு காணாம போன கேஸ்லயுமே கீவன் தான் அந்த பொண்ணையும் கொன்னுட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்க விஷயமுமே அப்பதான் அவளுக்கு தெரிய வருது. அதெல்லாம் பார்த்துட்டு அவ இன்னமும் கஷ்டப்படுறா. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி காங்சங்ல இருந்து காங் கிளம்பும் போது அந்த 8 வயசு பொண்ணு காணாம போயிருக்கா. சன்யாங் வேற ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாம நீ இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப காங் கிட்ட அவ கோச்சுக்கிட்டு இது வரைக்குமே அவனை பார்க்காம பேசாம இருந்திருப்பா. ஆனா அந்த நேரத்துல காங் இவகிட்ட, நீ சொல்ற அந்த விஷயத்துல எல்லாம் என்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பான். அது அவளுக்கு அப்ப புரியாது, இப்பதான் புரியுது. ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்த விஷயம் காங்குக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அததான் நம்ம கிட்ட அவன் நேரடியா சொல்லாம வேற மாதிரி சொல்லியிருக்கான். நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா தனியாவே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறா. அப்படியே கட் பண்ணி இப்ப கீவனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த சியாங் அனுப்பின லாயர் இப்ப கீவனை விசாரிக்கும் போது அந்த 7th கேஸ்லயும் அந்த 8 வயசு பொண்ணு காணாம போன கேஸ்லயும் அவங்களெல்லாம் நீ தான் கொன்னு பொய் சொல்றங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்லியிருப்பா. அதனால இப்ப கீவனுக்குமே அந்த டைம்ல ரொம்ப கோவம் வந்திருக்கும். இப்ப அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இப்ப காங் அவனை விசாரிக்க வரும்போது காங் இதுக்கு முன்னாடி கீவனை பார்க்கும்போது அந்த 7th கேஸ்லயும் அந்த 8 வயசு பொண்ணு காணாம போன கேஸ்லயும் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரதுக்காக கீவனை
கீவனை கூப்பிட்டுருப்பான். ஆனா அந்த நேரத்துல கீவன் அதெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா இப்ப காங்கிட்ட அவனாவே வந்து அந்த 2 கேஸ்லயும் கோர்ட்டுக்கு நீ சொன்ன மாதிரி நானே சாட்சி சொல்ல வரேங்கிற மாதிரி சொல்றான். அப்ப காங்க அவங்கிட்ட அப்ப நான் கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயா வந்து ஒத்துக்கிறது காரணம் என்னங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப அந்த சியாங் அனுப்பின லாயர் தான் காரணங்கிற மாதிரி இப்ப கீவன் சொல்றான். அவ என்ன நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் சொன்னதெல்லாம் உண்மை, அந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேங்கிறத எல்லாருக்கும் நான் நிரூபிக்கணும், அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றான். இப்ப இம்சுக்கோட ரீட்ரையல் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதுல இம்சு கிட்ட கேக்குறாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் அந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதுனாலதான் நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்க, இப்ப இல்லைன்னு சொல்றீங்க, இதுல எதுதான் உண்மைங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப என்னை விசாரிச்ச போலீஸ்லாம் என்னை அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கலன்னா என்னை கொன்றுவேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இம்சுக் சொல்றான். யாரெல்லாம் உங்களை அடிச்சு கஷ்டப்படுத்தினாங்கன்னு கேட்கும்போது அந்த காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸ் தான் காரணங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்படியெல்லாம் எந்த டார்ச்சருமே பண்ணல, பேசிக்கான விசாரணையை தான் பண்ணணும், அந்த கொலையை பண்ணினதா இம்சுக்காவே தான் ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி இப்ப அந்த காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸும் இப்ப கோர்ட்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இம்சுக்கு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது பார்க்கும் அவங்க கூட தான் இருந்தான்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கையும் விசாரிக்கிறாங்க. ஆனா பார்க் இந்த கேஸ்ல நான் டைரக்டா எதுவும் பண்ண கிடையாது, நான் இன்னொருத்தர் சொல்றதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அது யாருன்னு கேட்கும்போது காங்க தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் இப்ப காங்க விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல காங் கோர்ட்ல இருக்க எல்லாருக்கும் முன்னாடி இம்சு கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஏன்னா அந்த கேஸ்ல இம்சுக்கு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணது காங் தான், அவன் தப்பா இம்சுக்கு அரெஸ்ட் பண்ணதுனாலதான் அவனோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆயிருச்சுங்கிற மாதிரி அவன் வருத்தப்பட்டு இப்ப எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்பான். அதுக்கப்புறம் இம்சுக் சொன்ன மாதிரி அவனை விசாரிக்கும் போது போலீஸ் டார்ச்சர் பண்ணது உண்மைதான், அதுக்கு என்கிட்ட சாட்சியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப கோர்ட் சார்பா அந்த சாட்சியை கூப்பிடுறாங்க. அது யாருன்னா காங் முதல்ல சோல்ல இருந்து காங் சங்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பான் இல்லையா, அந்த சமயத்துல அந்த காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸும் ஒருத்தனை துரத்தி அடிப்பாங்க, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காங்க பார்த்துட்டு ஓடி வந்து காங்கோட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பான், என்னை காப்பாத்துங்க நான் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்லி. அவனை தான் இப்ப சாட்சியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவனும் வந்து இம்சுக் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஏன்னா நானும் அந்த கேஸ்ல அவனுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனேன், என்னையும் அதே மாதிரி தான் அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்கங்கிற மாதிரி சொல்றான். அது யாருன்னு கேட்கும்போது கரெக்டா அந்த காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸுமே கையை காட்டியே சொல்றான் அவங்க 2 பேரும் தான் சொல்லிட்டு. யாங் பீமா அவனோட பிரஸ் கம்பெனிக்காக இந்த சீரியல் மர்டர் கேஸ் சம்பந்தமா தான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கதால அவனும் இப்ப கோர்ட்டுக்கு வந்திருக்கான். இப்ப இம்சுக்கு சாட்சி சொல்றதுக்காக வந்திருந்தவரு இப்ப கோர்ட்ல விசாரணை முடிஞ்சு கிளம்பும் போது யாங் பீம் போய் அவரை மீட் பண்றான். மீட் பண்ணி இப்ப காங்க பத்தி தான் விசாரிக்கிறான். அவர் எதுவும் உங்களை டார்ச்சர் பண்ணாராங்கிற மாதிரி கேட்டு அப்ப அவரு காங் பேரை சொன்னதுமே ரொம்ப எமோஷனல் ஆகி அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், அந்த 2 போலீஸ் கிட்ட இருந்தும் அந்த லாயர் கிட்ட இருந்தும் என்னை காப்பாத்தினதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த லாயர்னா நீங்க யார சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப யாங் பீம் அவர்கிட்ட கேட்க அந்த லாயர் பேரு சாசியாங், அந்த பேரை என்னால மறக்கவே முடியாது, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை பண்ண டார்ச்சர்ல ஒரு ஸ்டேஜ்ல நான் தான் அந்த சீரியல் கில்லர்னே ஒத்துக்கிட்டேன், அந்த அளவுக்கு கொடுமைக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவரு ரொம்ப எமோஷனல் ஆகி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது இப்ப யாங் பீம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது நம்ம அப்பா இறந்ததுக்கு காங் காரணமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இப்ப கோர்ட்ல விசாரணை முடிச்சு காங் அங்க இருந்து கிளம்பும் போது அந்த இடத்துக்கு ஜீவன் வரா வந்து இப்ப காங் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேக்குறா. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னங்கிறத நான் சரியா புரிஞ்சுக்கல, நீ ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம நீ அங்க இருந்து போயிட்டேன்னு உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு நான் இத்தனை வருஷமா உன்னைய பார்க்காம இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்ல, ஆனா நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஸ்ட்ரெயிட்டாவே அந்த சின்ன பொண்ணு இறந்துட்டான்னு சொல்ல வேண்டியதானே, என் மரம் மண்டைக்கு அதெல்லாம் புரியும்னு நீ எப்படி நினைச்ச அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் காங் கிட்ட சண்டைக்கு வரா. அப்ப காங் சொல்றான் உங்ககிட்ட நான் சொல்லி இருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா, அந்த விஷயத்துல நீ ஏதாவது பண்ண போய் ஏதாச்சும் ஆபத்துல மாட்டிட்டு நிப்ப, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்றான். நான் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா நீ கூட என்ன ஒரு தடவை கூட வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் சொல்ல, யார் சொன்னது, உன்னோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குறதுக்காக தான் நான் டிவியே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்றான். அப்ப ஜீவன் அவனை ஒரு மாதிரி பாக்குறா. பார்த்துட்டு நீ மட்டும் தனியா இந்த கேஸ்ல கஷ்டப்படாத, இதுக்கப்புறம் நானும் உனக்கு துணையா இருப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த கேஸ்ல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் காங் கிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த சீரியல் மர்டர் கேஸ்ல இருக்க உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக காங்கும் ஜீவனும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இப்ப காங்கும் இந்த பிளானை பத்தி கீவனை பார்க்கும்போது அவங்க கிட்ட சொல்லிடுறான், இந்த கேஸ் விஷயமா உன்னை ஜீவன் பாக்குறதுக்காக வருவாங்கிற மாதிரியும் இப்ப கீவன் கிட்ட காங் சொல்லிடுறான். இப்ப இவங்க பிளான் படியே ஜீவனும் கீவனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கா. அங்க அவளை பார்த்ததும் இப்ப கீவன் ரொம்ப சந்தோஷமா அவகிட்ட வந்து பேசுறான், எப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறான். ஆனா ஜீவன் அவனை பார்த்து எந்த ரியாக்டுமே பண்ணல, கண்ணே மூடிக்கிறான் அவன் வரும்போது. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன், உன்னை பாக்குறதுல எனக்கு விருப்பமே இல்ல, கேஸுக்காக மட்டும்தான் இங்க வந்தேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும், கீபியம் உன்னோட தம்பி, நீ பண்ண இந்த கொலைக்கெல்லாம் அவனை குற்றவாளின்னு புடிச்சிட்டு போகும்போது நீ என்ன நினைச்ச அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன்கிட்ட கேட்பா. அவன் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருவான்னு நினைச்சேன், ஏன்னா எனக்கு தெரியும் அவன் குற்றவாளி இல்லைன்னு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி இப்ப கீவன் சொல்லுவான். இப்படி ஈஸியா பதில் சொல்ற, உன்னால தானே உன் பிரதர் இறந்தான், அந்த கில்ட்டி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்ப அவ கேட்க, நீ என்ன பேசுற, அவன் ஏன் தம்பி, அவனை எப்ப நான் கொன்னேன், அந்த போலீஸ்லாம் சேர்ந்துதான் என் தம்பியை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கீவன் சொல்ல, கீபியாமோட அண்ணனா இருந்துகிட்டு நீ சொல்றதெல்லாம் சன்யாங்கும் யாங்பீமும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் சொல்றா. அப்ப கீவன் கேக்குறான் யாங்பீம்னா யாருங்கிற மாதிரி. அப்ப ஜீவனும் அவன் கீபியாமோட பையன் சொல்ல, நான் அவனை பார்க்கணும், அவனை நான் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேங்கிற மாதிரி இப்ப கீவன் சொல்றான். இவனுக்காக இல்லாம இப்ப காங்குக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக இவன் கேக்குறதுக்கு ஜீவனும் ஒத்துக்கிறா. நீ இம்சு கேஸ்ல கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரும்போது நான் யாங்பீம் அங்கே கூட்டிட்டு வரேன், ஆனா நீ அவனோட அங்கிள்ங்கிறத அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன்கிட்ட சொல்றா. என் தம்பியோட பையனா இங்க வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீ எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவனை பார்த்ததுமே நீ தெரிஞ்சுக்குவ அவன் தான் கீபியாமோட பையன் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த சீரியல் மர்டர் கேஸ் ரிலேட்டடா இப்ப கீவன் கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறா. அவனும் அதுக்கான பதில்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுல ஆக்சுவலா அந்த 7th கேஸ பத்தியும் அந்த சின்ன பொண்ணு காணாம போன கேஸ பத்தியும் தான் கேக்குறா. அதுலயும் அந்த சின்ன பொண்ணு கேஸ்ல அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டதையும் 2 போலீஸ் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் புதைச்சாங்கிற மாதிரியும் அதுல சொல்றான். இப்ப கீவனும் ஜீவனும் அந்த சீரியல் மர்டர் கேஸ் ரிலேட்டடா பேசிக்கிட்ட எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இப்ப ஜீவனோட பிரஸ் கம்பெனி சார்பா ஆன்லைன்ல லைவா இதை ஒளிபரப்புறாங்க. அந்த லைவ் ப்ரோக்ராம்ல இப்ப காங்கையுமே கூப்பிட்டு பேசுறாங்க. ஆக்சுவலா கீவன் ஜீவன் கிட்ட பேசும்போது அந்த போலீஸ் எல்லாம் யாருங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாட்டான். அந்த டைம்ல இருட்டா இருந்ததுனால என்னால அவங்கள பார்க்க முடியலங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆனா இப்ப லைவ்ல காங் பேசும்போது அந்த பொண்ணை புதைச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸ் பேர் மட்டும் இல்லாம இப்ப சியாங்கோட பேரையுமே சொல்லிடுவான். ஆக்சுவலா காங்கும் ஜீவனும் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த சீரியல் மர்டர் கேஸ்ல உண்மையாவே என்ன நடந்துட்டு இருக்கு, அதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத வெளியில கொண்டு வரணும், இதுல சில தப்பெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதிகாரத்துல இருக்கவங்க தான் அப்படிங்கிற உண்மையையும் மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் அவங்க 2 பேரும் போட்ட பிளானே. ஆனா சடனா இப்ப காங் அந்த அதிகாரத்துல இருக்கவங்களோட பேரெல்லாம் சொல்லுவான்னு ஜீவனே எதிர்பார்க்கல. இப்ப அவன் அந்த பேரெல்லாம் சொன்னதும் ஜீவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அந்த நேரத்துல சியாங் ஒரு பெரிய பதவியில இருப்பான். அவனால இப்ப காங்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு ஜீவன் லைவ்ல போயிட்டு இருக்க அந்த ப்ரோக்ராம அவங்க டீம் கிட்ட சொல்லி கட் பண்ண சொல்லிடுவா. இப்ப ப்ரோக்ராம்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்ப காங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப திட்டுறா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விஷயத்துல நீ தலையிட்டதுனாலதான் உன்னை ஊரை விட்டு அனுப்பி வச்சாங்க. அப்ப அவன் ஒரு சாதாரண ப்ராசிக்யூட்டர் தான், ஆனா இப்ப அவன் நேஷனல் லெவல்ல ஒரு அசம்பிளி மேனா இருக்கான். இப்ப போய் நீ அவன் பேரை இப்படி ஆன்லைன்ல எல்லாருக்கும் முன்னாடி சொன்னா அவனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவங்க நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல, என்ன கொடுத்தாவது என்னால பாதிக்கப்பட்டவங்களை நான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்படி பேசுறதை கேட்டு ஜீவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்படிதான் நீ இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கியா, நீ பாட்டுக்கு பலியாகிறேன்னு சொல்ற, நீ எப்படி அப்படி சொல்லலாம், அவங்க ஏதாச்சும் பண்றதை பார்த்துட்டு அதை என்னால தாங்க முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ரொம்ப அழுகிறா. ஆக்சுவலா ஆன்லைன்ல இப்ப காங் பேசுனதெல்லாம் லைவ்ல தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை சன்யாங்கும் பாத்திருப்பா. அதே நேரத்துல இப்ப யாங் பீமோட ஆபீஸ்ல தான் இப்ப லைவ் ப்ரோக்ராமே நடந்திருக்கும். அவனுமே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பான். இப்ப சியாங்க பாக்குறதுக்காக யாங் பீமோ இங்க இருந்து கிளம்புறான். சன்யாங்க இப்ப அவனை பாக்குறதுக்காக வந்திருக்கா. வந்து இப்ப சன்யாங் சியாங்க பார்த்து, என் புருஷனை கொன்னது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டூடெண்டை நீ தான் கொன்னியா, நீ ஏன்டா சீரியல் கில்லர் கேஸ் எல்லாம் பாக்குற, நீ அவனை விட மோசமான கொலகாரன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கரெக்டா இப்ப யாங் பீமும் உள்ள வர, அவனுக்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி காங் அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணமா இருக்க முடியாது, சியாங் தான் காரணமா இருக்கணும்னு ஒரு டவுட் தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப இவ பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிடுவான் சியாங் தான் அவங்க அப்பா இறந்ததுக்கும் காரணம்னு சொல்லிட்டு. அங்க வந்து இப்ப சியாங் எதுவுமே சொல்லாம சன்யாங்க மட்டும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவான். இதுக்கப்புறமாவது அப்பாவை பத்தி என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இப்ப யாங் பீம் சன்யாங் கிட்ட கேக்குறான். சன்யாங்கும் இப்ப யாங் பீமை கீபியாமோட நினைவிடத்துக்கு கூட்டிட்டு வரா. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ எங்கே இருந்தா, கீபியாம எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அவன் எப்படி இறந்தான், அதுக்கப்புறம் இப்ப எப்படி சியாங் வீட்டுல வந்திருக்கா, இது எல்லாத்தையுமே சொல்றா. அது மட்டும் இல்லாம காங்கோ அவனோட ஒரு அங்கிள் தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே இப்ப சொல்லிடுறா. உன்னைய சியாங் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டதால நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா இந்த உண்மையெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன், என்ன மன்னிச்சிடுங்கிற மாதிரியும் அவங்ககிட்ட சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப யாங் பீம் சியாங்க பாக்குறதுக்காக போறான். ஆன்லைன் நியூஸ்ல வந்த எதையுமே நீ சீரியஸா எடுத்துக்காத, அது எல்லாமே பொய் தான், அது எதுவுமே உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி சியாங் ரொம்ப பதட்டப்பட்டு இப்ப பீம் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப யாங் பீம் அவங்க கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், கோர்ட்ல வந்து நீங்க பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கோங்க, உங்களால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சின்சியரா மன்னிப்பு கேளுங்க, அது போதும், இது ரொம்ப கஷ்டம் தான், எனக்கு நல்லா புரியுது, நானும் உங்க கூட சேர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன், தயவு செஞ்சு நீங்க பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப கோர்ட்டை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ஆன்லைன் நியூஸ்க்கு அப்புறம் அந்த 7th கேஸ்லயும் அந்த சின்ன பொண்ணோட கேஸ்லயும் சியாங் சம்பந்தப்பட்டிருக்கதால அவனை விசாரிக்கிறதுக்காக இப்ப கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல இப்ப 7th கேஸை பத்தி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதாவது அந்த சீரியல் மர்டர் கேஸ்ல இம்சுக்க போலீஸ்
டார்ச்சர் பண்ணி அந்த கில்லர் அவன் தான் ஒத்துக்க வச்சாங்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அங்கே யாங் பீமும் வந்திருக்கான். அந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி சியாங் கிட்ட அவன் கெஞ்சி கேட்டிருப்பான் இல்லையா, உண்மையை ஒத்துக்குங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி கண்டிப்பா சியாங் உண்மையை ஒத்துக்குவாங்கிற மாதிரி நம்பிக்கையோட தான் அவன் உட்கார்ந்துருப்பான். ஆனா சியாங் அப்படியே உண்மையை ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் எந்த டார்ச்சரும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா போலீஸ் விசாரிக்கும் போது டார்ச்சர் பண்ணியிருந்தா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட லாயர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அந்த டைம்ல அந்த கேஸ்ல நான் தான் லாயரா இருந்தேன். அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டையுமே நான் ரிசீவ் பண்ணல. அதனால எந்த டார்ச்சரும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றான். இவன் இப்படி பேசுறதை கேட்டு யாங் பீமுக்கு மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட இம்சு, காங், ஜீவன் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் மறுபடியும் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம கில்லரே அந்த 7th கேஸ்ல நான் தான் கொலைகாரன்னு ஒத்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது நீங்க இம்சுக்கு தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டீங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப சியாங் சொல்றான், அதை விசாரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஏன்னா அந்த சீரியல் கில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் கொலையை நிறைய பண்ண கவுண்ட் காட்டுறதுக்காக மத்தவங்க கொலையை தான் பண்ணதா கூட ஒத்துக்குவாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த மாதிரி கூட அந்த கில்லர் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங் சொல்றான். இப்ப சியாங்க்கு விசாரணை முடிஞ்சு கோர்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாங் பீம் வந்து அவனை பாக்குறான். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க உண்மையை சொல்லிடுவீங்க, பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுருவீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு ரிப்போர்ட்டரா மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங் கிட்ட சொல்லிட்டு யாங் பீம் அங்க இருந்து போயிடுறான். ஆனா அவன் அப்படி சொல்லிட்டு போனதை நினைச்சு சியாங் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா யாங் பீம் மேல உண்மையிலுமே அவன் பாசமா தான் இருப்பான். அதை நினைச்சு அழுக கூட செய்யறான். அப்படியே கட் பண்ணி இப்ப கோர்ட்டை தான் காட்டுறாங்க. இப்ப இம்சு கேஸ்ல சாட்சி சொல்றதுக்காக கீவனை தான் கூப்பிடுறாங்க. இப்ப கீவன் கிட்ட அந்த 7th கேஸ்ல நீங்க தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்ல முடியுமாங்கிற மாதிரி கேட்க, ஏன் சொல்லணும், நான் வரைஞ்சே காட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அந்த வீடு எப்படி இருந்துச்சு, அவன் எந்த வழியா போனா, அந்த பொண்ணு எந்த பொசிஷன்ல தூங்கிட்டு இருந்தாங்கிறத முதற்கொண்டு அவன் வரைஞ்சே காட்டிடுறான். அந்த வரைஞ்ச டிராயிங்கை வச்சு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த வழியா தான் நான் போனேன், அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் சொல்ற எல்லாமே கொலை நடந்த இடத்துல போலீஸ் எடுத்த டீடைல்ஸை வச்சு மேட்ச் பண்ணும்போது எல்லாமே மேட்ச் ஆகுது. அந்த சின்ன பொண்ணோட கேஸ்லயுமே அவன் தான் அந்த பொண்ணை கொன்னாங்கிறதையுமே ஒத்துக்கிறான். இதுக்கு முன்னாடி காங் கிட்ட சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட பாடியை போலீஸ் தான் புதைச்சாங்கிறது அவங்க பேசிக்கிட்டதை வச்சு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருட்டுல அவங்களோட ஃபேஸ் என்னால சரியா பார்க்க முடியலங்கிற மாதிரியும் இப்ப கோர்ட்ல சொல்றான். அதுக்கப்புறம் கீவன் அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னால ஜீவனை பார்க்கும்போது அவகிட்ட யாங் பீமை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அவ நீ கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரும்போது அங்க யாங் பீம் வருவான், அப்ப நீ பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால அங்க யாங் பீம் இருக்கானாங்கிற மாதிரி தேடி பாக்குறான். அப்பதான் கீபியாம் மாதிரியே இப்ப யாங் பீம் இருக்கதை பார்த்துட்டு இவன் தான் கீபியாமோட பையனா இருப்பாங்கிற மாதிரி நினைச்சு ஸ்மைல் பண்ணிட்டே இங்க இருந்து போறான். இப்ப கீவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜட்ஜி தீர்ப்ப சொல்றாங்க. இப்ப நடந்த விசாரணையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இம்சுக்கு அந்த 7th கேஸ்ல குற்றவாளி இல்லைன்னு அவங்க தீர்ப்பு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா அவன் குற்றவாளின்னு அரெஸ்ட் ஆகி அவன் பட்ட அத்தனை கஷ்டத்துக்குமே மன்னிப்பு கேட்கிறோன்னு சொல்லி அந்த கோர்ட்ல இருக்க ஜட்ஜில இருந்து எல்லாருமே எந்திரிச்சு நின்று இம்சுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கறாங்க. இப்பதான் காங்குக்கு உயிரே வருது. சந்தோஷத்துல அவன் கண் கலங்கி உட்கார்ந்துருக்கான். இம்சுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் பண்ணாத தப்புக்கு குற்றவாளின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியோட மத்தவங்க முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அது எல்லாம் இன்னியோட முடிஞ்சதுன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷத்துல அழுகையே வந்துருது. இப்ப இம்சு கோர்ட்ல இருந்து வெளியில வரான். அப்ப அவனோட அக்கா அவனை பாக்குறதுக்காக அவளோட பையனையுமே கூட்டிட்டு வந்திருக்கா. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ்ல நான் உனக்காக சாட்சி சொல்லியிருந்தேன்னா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்ட, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இப்ப இம்சுக்க கட்டி பிடிச்சிட்டு அலறா. இப்ப இம்சுக் சொல்றான், என்ன இருந்தாலும் உன்னை பார்த்து நான் எச்செல்லாம் துப்பிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணதுக்கு என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப அலறான். ஆக்சுவலா 7th கேஸ்ல இம்சு குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணோட கேஸ்ல கீவன் அந்த சின்ன பொண்ணை கொன்னதை மட்டும் தான் ஒத்துட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணோட பாடியை புதைச்ச அந்த போலீஸ் யாருங்கிறத இன்னமுமே ஆதாரப்பூர்வமா கண்டுபிடிக்காதனால அந்த கேஸ் இன்னமுமே கோர்ட்ல நிலுவையில தான் இருக்கு. அதனால சின்ன பொண்ணோட அப்பாவையும் தம்பியையும் கூப்பிட்டு உங்க பொண்ணோட கேஸ் இன்னமும் விசாரணையில தான் இருக்கு, பாடியை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா ரொம்ப எமோஷனலாயி அழுகுறாரு. இன்னமும் எத்தனை வருஷம் எடுத்துக்க போறீங்க என் பொண்ணோட பாடி இருக்க இடத்த சொல்றதுக்குங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி சியாங்கோட வீடை தான் காட்டுறாங்க. அந்த சேர்மனோட பொண்ணுக்கு சியாங்க பிடிக்காம இருந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளை கன்வின்ஸ் பண்ணி 30 வருஷத்துக்கு முன்னாடியே சியாங்க அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. சியாங்குமே அவங்க அப்பாவோட பேச்சை மீறக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சுமே அவன் இவளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இன்ன வரைக்கும் அவ சியாங் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே மாட்டா. அப்படி இவங்க லைஃப் இருக்கிற டைம்ல தான் அந்த சீரியல் மர்டர் கேஸ் ரிலேட்டடா ஆன்லைன் நியூஸ்ல இப்ப சியாங்கும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான். இந்த வீட்டுல ஒரு அமைதியாவே இருக்க முடியல, எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி இப்ப சியாங் கிட்ட கோச்சுக்கிட்டு அவ வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. இப்ப யாங் பீம் காங்க பாக்குறதுக்காக காங்கோட ஆபீஸ்க்கு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி உண்மை தெரியாம காங் கிட்ட தப்பா பேசின எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேக்குறான். கேட்டுட்டு காலையில இருந்து சாப்பிடாம வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்னா வெளியில போய் சாப்பிடலாமா அங்கிள்
அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்ப யாங் பீம் அவனை அங்கிள்னு கூப்பிட்டதுமே காங்குக்கு சந்தோஷம் தாங்கல, கண் கலங்கி நிக்கிறான். ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணோட கேஸ் இன்னுமே கோர்ட்ல விசாரணையில இருக்குது இல்லையா, அந்த கேஸ்ல காங்கும் சம்பந்தப்பட்டிருக்கதா சொல்லி இதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லரான கீவனை காங் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிடுறாங்க. அந்த விஷயத்த இப்ப காங் வந்து கீவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் என் இடத்துல உன்னை விசாரிக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்துல கீவன் ரொம்ப ஃபீல் பண்றான், ஏன்னா இதுக்கப்புறம் காங் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால. அதனால இப்ப காங் கிட்ட கேக்குறான், என்ன விசாரிக்கிறதுக்காக தானே நீ வர முடியாது, இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டா என்னைய பாக்குறதுக்காக நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். எப்ப நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு நீ ஃபீல் பண்றியோ அப்ப யோசிக்கிறேன் இங்க வரதா இல்லையான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காங் அங்கிருந்து போயிடுறான். ஆனா காங் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கீவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறான். ஆக்சுவலா கீவன் இப்ப அவன் பண்ண கொலையெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம், அவன் பண்ண கொலையெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறத ரொம்ப பெருமையா நினைக்கிறானே தவிர அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு இன்ன வரைக்கும் அவன் உணரல. காங் இத்தனை நாளா அவனை விசாரிக்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த மாதிரி அவன் கிட்ட சொல்லிட்டு போவான். இப்ப காங் கீவன் கிட்ட பேசிட்டு வெளியில வரும்போது, இந்த சீரியல் மர்டர் கேஸ முடிச்சு வைக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு லேடி காங்க பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, காங் கூட டிடெக்டிவா ஒர்க் பண்ணவங்க. இப்ப அவங்க வந்து காங்க மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த கேஸ்ல காங் பண்ண உதவிக்கெல்லாம் நன்றிங்கிற மாதிரி இப்ப அவங்க சொல்ல, அப்ப காங் அவங்க கிட்ட சொல்றான், ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும், நீங்க என்னை இந்த கேஸ்க்காக தேடி வந்ததுனாலதான் நான் இந்த கேஸ்ல பண்ண தப்பையெல்லாம் என்னால சரி பண்ண முடிஞ்சுது, அதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி இப்ப அவங்க கிட்ட சொல்றான். அன்னைக்கு நைட்டு காங் அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல 30 வருஷத்துக்கு முன்னாடி 1988ல காங்சங்ல காங் ஒரு டிடெக்டிவா இருந்த சமயத்துல சன்யாக்கும் கீபியாமுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்து அவங்களோட குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு காங் லேட்டா வரான். அப்ப அவனோட தங்கச்சி வந்து அவனை திட்டுறா, இப்படியா லேட்டா வருவ, வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் வரவேற்க வேணாமா, வேகமாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சன்யாங் அவனை உள்ள கூப்பிட்டுட்டு போறா. அப்ப காங் அவனுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டே வரான், வேலையெல்லாம் அப்படியேவா போட்டுட்டு வர முடியும், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னு இந்த பச்சை குழந்தைக்கு ஞாபகத்துல கூட இருக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பரபரப்புலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இப்ப அந்த பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு வரான். அங்க வந்து பாக்கும்போது இப்ப காங்சங்ல அந்த டைம்ல வாழ்ந்த எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு அந்த பர்த்டே பேபிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இந்த கனவை பத்தி தான் ஜீவன் கிட்ட காங் சொல்லிட்டு இருக்கான். அந்த கனவுல அந்த குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடும் போது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சானா அந்த குழந்தைக்கு ஞாபகத்துல கூட இருக்காது, அதெல்லாம் எதுக்கு கொண்டாடி இப்படி டைம் வேஸ்ட் பண்றாங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். கனவுல இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த நாள் பல வருஷம் கழிச்சு யாரோட நினைவிலையுமே இல்லாம போகலாம், ஆனா 1988ல காங்சங்ல வாழ்ந்த நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அப்படி ஒரு நாள் வந்ததே இல்லை, அது இதுக்கப்புறம் வரவும் போறதில்ல, அனுபவிக்கவே முடியாம போன ஒரு நாள் தான் அது. அந்த கனவு தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜீவனும் கொஞ்சம் ஏக்கத்தோட சொல்றா, நீ இந்த கனவை பத்தி சொல்லும் போதுதான் எனக்கும் தோணுது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம அனுபவிக்காம தான் அந்த டைம்ல நம்ம காங்சங்ல வாழ்ந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் சொல்ல, அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாவது வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு இருக்கிற இந்த இடத்துலயே இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சீரீஸ் முடிவுக்கு வந்தாலுமே இந்த சீரியல் மர்டர் கேஸ் இன்னுமே முழுசா முடியல. இதை வச்சு பார்க்கும்போது மேபி நெக்ஸ்ட் சீசன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வரைக்கும் இந்த சீரீஸ் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல சீரீஸோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.